மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நாயுடுமங்கலம் என்ற பகுதியிலே வெள்ளைக்காரர் காலத்தில் இருந்து 1 ஏக்கருக்கு மேல் அங்கே ஒரு ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது பழுதடைந்து இருக்கிறது. அது இப்போது தேசிய நெடுஞ்சாலையாக மங்களூர் டு கடலூருக்கு என்ற தேசிய நெடுஞ்சாலையாக மாறி இருக்கிறது. ஆகவே முக்கியமான அந்த இடத்திலே மீண்டும் ஒரு ஆய்வு மாளிகை கட்டித்தரப்படுமா? அதே போல் நெடுங்குணம் என்ற கிராமத்தில் வெள்ளைக்காரர்கள் கட்டப்பட்ட காலத்திலே இருந்து ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது. அப்படிப்பட்ட புராதனமான ஆய்வு மாளிகைகள் நிறைய இடங்கள் இருக்கிறன. அவைகளை கண்டறிந்து அவைகளிலே ஆய்வு மாளிகை கட்டித்தருவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த நாயுடுமங்கலத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை என்பதை நானும் அறிவேன். பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஜவ்வாது மலை என்கிற பகுதியில் ஆய்வு மாளிகையே இல்லை, சர்க்கியூட்டேஸே இல்லை என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்ட உடனே அதை கட்டுவதற்கு அனுமதித்தார்கள், பணம் ஒதுக்கினாங்க. இப்போ அந்த மலையில் அந்த ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சோம். ஒன்று. இன்னொன்று, ஜோதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு பெரிய கோரிக்கை வச்சார். ஏற்கனவே இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை தலையிலே உழுந்துரும்புற நிலைமை இருக்கிறது என்பதே அவர் சொன்னார் கோரிக்கை. அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். அங்கே ஒன்று புதிதாக கட்டி கொடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு தலைநகர், அங்கே ஆய்வு மாளிகை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரொம்ப நாளாக. மாவட்ட ஆட்சியாளருக்கு முன்னால் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று என் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் கேட்டேன். முதலமைச்சர் அனுமதித்திருக்காரு. இப்போ திராவிட மாடல் ஆட்சி அந்த மாவட்டத்தில் 3 ஆய்வு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் பிச்சாண்டிக்கு நான் சொல்ல விரும்புவது, நானும் அறிவேன், 100 ஆண்டு காலத்திற்கு பழமையானதெல்லாம் ஐகானிக் என்ற அடிப்படையில் நாம் அதை கட்டி கொண்டு தான் இருக்கிறோம், சீரமைத்து கொண்டு இருக்கிறோம். 2026-27 நிதியாண்டில் கட்டாயம் இந்த நாயுடுமங்கலம் அந்த சுற்றுலா மாளிகை கட்டித்தரப்படும். மாண்புமிகு அமைச்சருக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள என் தொகுதியில் வள்ளியூர் திசைவள 2மே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் விடுதி ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. 2ஐயும் தாண்டி சேர்த்தா ரொம்ப நல்லது. மாண்புமிகு உறுப்பினர் சந்திரன் இங்கே பதில் சொல்லும்போது சேர்த்து இதையும் சொல்லியிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணியிலே அமைந்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆய்வு மாளிகை பழுதுபட்டிருப்பதால் அதனை சீரமைத்து புதுப்பித்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆய்வு மாளிகை 58, சுற்றுலா மாளிகை 48, விருந்தினர் மாளிகை 9 என்று தமிழ்நாட்டில் 115 தங்குமிடைய அரசின் சார்பாக இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் 234 தொகுதி இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய தொகுதியிலே ஒன்றொன்று கட்ட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அல்லது எண்ணுகிறார்கள். அவருடைய தேவைக்கறிந்தான் கேள்வியும் கேட்கிறார்கள். ஆனால் கட்டி கொடுப்பது என்பது கட்டாயம் செய்யணும். நம்முடைய திருத்தணி அவர் சட்டமன்ற உறுப்பினர் தந்திரன் சொன்னதை போல் நானே அந்த ஆய்வு மாளிகைக்கு ஒரு முறை நான் போனேன். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொல்லியிருக்கிறேன். அது விரிவுபடுத்திருக்க வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும். சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, நிதிக்கு ஏற்பது தான் எதையும் செய்ய முடியும். எங்களுடைய மூத்த அமைச்சர், நம்முடைய திருச்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு தலைநகர், மாவட்ட தலைநகர். ஏன்னா திருச்சியில் இறங்கி தான் டெல்டா பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் அரசு அதிகாரியும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, சிறப்பு விருந்தினர்கள் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அது முக்கியம் கருதி அவரே ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஒரு அமைச்சர். அதையே நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். இருங்க, நான் பணம் ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு நிலை தான். நம்முடைய பேரவைத் தலைவர் சொன்னார், என் தொகுதியில் 2 நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தம் வள்ளியூர் திசைவளை அப்படின்னு இருக்குன்னு சொன்னார். அதை இருக்கிறத புதுப்பிப்பதற்கு என்ன வழி என்பது, புதுசாக கட்டுறதுன்றது வேற, அது புதுப்பிக்கிறதுன்றது வேற. அதுக்கு முன்னுரிமை அளித்து புதுப்பிப்பதற்கு வேண்டிய பணிகளை இந்த நிதியாண்டோ அல்லது அடுத்த நிதியாண்டில். வள்ளியூர்லாம் கன்னியாகுமரி ரோட்டில் இருக்கு.